ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி சப்பாத்திக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கிரேவி. இது பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். அதே போல் எல்லா பூரிக்குமே நல்லாயிருக்கும். ரவா பூரி, சோளா பூரி, வீட் பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு தாளிச்சிருங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறணும், ப்ரௌன் கலர் ஆகணும். நல்ல கலர் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி தக்காளி நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இங்கே நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைங்க. குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் இறக்கும்போது கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை சேர்த்து இறக்கிக்கங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு கிரேவி. இந்த கிரேவி இந்த பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பொறுமையாக கலந்து விடுங்க, மேலே எண்ணெயெல்லாம் தெறிக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையாக இருக்கும், அதனால் சுகர் சேர்க்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த டிஷ்ஷு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.